கர்த்தருக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளிலும் உங்களை இந்த செய்தியின் வழியாக சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நான் ஒரு புதிய தொடர் கர்த்தர் நானும் என் கணவரும் உங்களுக்காக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். என்னவென்றால் அது கர்த்தருடைய சுகமாக்கும் வல்லமை பற்றி நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல எல்லா இடங்களிலும் பார்த்தீங்கன்னா மக்கள் எப்படி இருக்காங்க, நோய் நொடிகளிலையும் வாழ்ந்து கொண்டே இருக்கு. பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பாடு விஷயத்துல கூட பார்த்தீங்கன்னா நம்ம காய்கறிகள் கூட நல்ல காய்கறிகளாக கிடைக்க மாட்டேங்குது. அதில் பலவிதமான உரங்களை அவங்க ரசாயன பொருட்களை தூவுவதனால அதன் மூலியமாக நோய்வாய்ப்படுகிறார்கள். அதன் மூலியமாக மக்கள் நோய்வாய்ப்படுகிறார்கள். பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் மற்ற காரியங்களை கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஹார்மோன்ஸ் இன்ஜெக்ஷனை போட்டு அதை வளர வைக்கிறாங்க. இப்படியாக நாம் சாப்பிடுகிற பொருள் கூட மூலமாக கூட பல நோய்கள் வந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே நாம் எப்படி தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்வது? நாம் தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா? இயேசு கிறிஸ்து நம்மை சுகமாக்க விரும்புகிறாரா? அவராலே எல்லா நோய்களையும் குணமாக்க முடியுமா என்ற பல கருத்துக்களை இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 12வது வசனம் 12-13 நான் வாசிக்க போகிறேன். பிரியமானவர்களே, பின்பு அவர் ஒரு பட்டணத்தில் இருக்கையில் குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் இயேசுவை கண்டு முகம் குப்புற விழுந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். அவர் தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. பிரியமானவர்களே, நாம் நோய்களிலே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமா? அல்லது நீ பாவம் செய்து விட்டாய், அதனாலே இந்த நோயிலே நீ வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரா? அல்லது நம் நோய்களின் மூலமாக கர்த்தர் நம்மை சிட்சித்து நம்மளை ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர செய்கிறாரா? பலர் பலவிதமான கருத்துக்களை பலவிதமான எண்ணங்களை உடையவர்களாக இருப்போம். கர்த்தர் இந்த நோயின் வழியாக என்னை பரிசுத்தப்படுத்தி என்னை என்ன செய்ய போகிறார், ஆவிக்குரிய ரீதியில் நடத்த போகிறார். இப்படியாக பலர் அந்த காலத்துல எனக்கு தெரியும் நிறைய நோய்கள் கர்த்தர் இதனால நோய்களை கொடுத்து தண்டிக்கிறார், இந்த நோய்கள் மூலமா கர்த்தர் பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார், அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலே வேதம் என்ன சொல்லுகிறது அதுதான் இப்ப நம்ம பார்த்தோம். ஒரு குஷ்டரோகிக்கு பார்த்தீங்கன்னா பிரியமானவர்களே, அநேக குஷ்டரோகிக்கு நிறைய இடங்களிலே எப்படி இருந்ததா, குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனிதன் இயேசுவை கண்டு. அப்ப குஷ்டரோகி அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கிட்டக்க வரமாட்டாங்க. ஏன்னா அது தொற்றக்கூடிய வியாதி. அந்த கிருமிகள் நம்மை தொட்டு விட்டால் நம்முடைய ஸ்கின்னை தொற்றுச்சுன்னா வியாதிகள் வரும் என்று சொல்லி எல்லாரும் அவனை புறம்பே தள்ளி ஓரமாக வைத்திருந்த காலத்திலேயே என்ன நடக்கிறது என்றால், ஒரு குஷ்டரோகி அவன் இயேசுவை கண்டு முகம் குப்புற விழுந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க முடியும் என்று சொன்னான். பிரியமானவர்களே, எனக்கு ஆண்டவர் என்ன பதில் சொன்னார்? எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்று சொன்னார். பிரியமானவர்களே, நாம் சுகமாக இருக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. நாம் நோய் நொடியிலே வாழ்ந்து கொண்டு இருப்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. அவர் அதன் மூலமாக எந்த பாடத்தையும் நமக்கு அவர் கற்றுக் கொடுக்க போவதில்லை. இந்த நோய்கள் என்ன இது சாத்தானுடைய வேலையாக இருக்கிறது. ஏனென்றால் பிரியமானவர்களே, தேவனுடைய ராஜ்யம் என்று நாம் சொல்லுகிற பொழுது தேவனுடைய இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யம் இன்னொன்னு என்ன இருக்கு, இருளின் ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் இருள் ராஜ்யம் ரெண்டு தான் இருக்கு. ரெண்டுக்கு நடுவுல கொஞ்சம் தேவனுடைய ராஜ்யத்துல கொஞ்சம் இருள் கலந்திருக்கும், இருள்ல கொஞ்சம் தேவனுடைய ராஜ்யம் கலந்திருக்கும். அப்படி இல்லை, ஒன்று நன்மை அல்லது தீமை. அது மாதிரி இது எப்படின்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய ராஜ்யம், இன்னொன்று எனது இருளின் ராஜ்யம். அப்ப தேவனுடைய ராஜ்யத்திலே நம்ம இருக்கிறோம் இல்லையா? இப்ப தேவனுடைய ராஜ்யத்துல நம்ம இருக்கிற பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்துல இருக்காங்க. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அப்ப தேவனாகி இயேசு கிறிஸ்துவை நீங்க ஏற்றுக்கொண்ட பொழுது நீங்க எங்க இருக்கிறீங்க? தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கிறீங்க. அப்படின்னா அவர் தான் நம்மளை ஆளுகை செய்வார், அவர் நம்மளுக்கு ஞானத்தை கொடுப்பாரு, அவர் நம்மளை வழி நடத்துவார். அவருடைய சொல்படி கேட்டு நடக்கிற பொழுது அவருடைய ராஜ்யத்துல நம்ம நடக்கிறவர்களா இருக்கிறோம். ஆனால் இருளின் ராஜ்யம் பாத்தீங்கன்னா, இப்ப தேவனுடைய ராஜ்யம் எதுக்கு இருக்குது? நமக்கு சமாதானம், சந்தோஷத்தை கொடுக்க, ரட்சிப்பை கொடுக்க, சுகத்தை கொடுக்க, நம்மளுடைய குறைவுகளை நீக்க, இத்தனைக்கும் இயேசு கிறிஸ்து போதுமானவராக இருக்கிறார். அவர் ஒருவரே ஒரே பேக்கேஜா நம்மளுக்கு என்னென்ன கொடுத்திருக்கிறாரு? பிரியமானவர்களே, நமக்கு ரட்சிப்பை கொடுத்தார். சிலுவையின் மூலமாக ரத்தத்தை சிந்தி அதன் மூலமாக பாவ மன்னிப்பை கொடுத்தார், ரட்சிப்பை கொடுத்தார். அப்புறம் என்ன செய்திருக்கிறார் என்றால் புதிய மனிதர்களாக நம்ம மாற்றி இருக்கிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிலுவையிலே அவர் நிறைய அடிகள்
39 அடிகள் அடிக்கப்பட்டார். அவ்வளவு அடிகளும் நம்முடைய நோய்களை தீர்க்கக்கூடிய மருந்து. ஏனென்றால் வேத வசனம் சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளாலே, பேதுரு எடுத்து வாசிக்கிற பொழுது அவருடைய தழும்புகளாலே நாம் சுகமாகிறோம். அப்ப என்ன அர்த்தம்? இந்த தழும்புகள் எல்லாமே நம்ம வேதனைப்படக்கூடாது என்பதற்காக, நாம் நோய் நொடியிலே வேதனையை அனுபவிக்க கூடாது என்பதற்காகவே எனப்பட்டது. அவருக்கு அடி வாங்கினார். 39 அடிகள் முதுகிலே வாங்கி வாரினார், பிக்கப்பட்டது. அப்பொழுது எவ்வளவு வேதனை சகித்திருப்பார். நாம் வேதனை சகிக்க கூடாது என்பதற்காகவே அவர் சகித்தார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. சரிங்க, அப்ப வேற என்ன சிலுவையில நம்மளுக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கார் என்றால், அவர் எல்லாவற்றையும் திறந்து நிர்வாண கோலமாக அவர் என்ன செய்தார் என்றால், சிலுவையிலே தொங்கினார். எதற்காக என்றால், நம்முடைய வறுமையை மாற்றும்படியாக, நம்மை ஐசுவரியவான்களாக மாற்றும்படியாக அவர் தரித்திரரானார் என்று வேத வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போ அவர் வறுமையை மாற்ற, நம்ம ஐஸ்வர்யவான்களாக மாற்ற, அப்புறம் நோய் நொடிகளை மாற்றி நம்மை ஆரோக்கியம் உள்ளவர்களாக மாற்ற, பாவங்களை எல்லாம் கழுவி நம்மை சுத்திகரித்து பரிசுத்தவான்களாக மாற்ற, நீதிமான்களாக மாற்ற அவர் என்ன செய்தார்? சிலுவையிலே அவர் மரித்தார். பிரியமானவர்களே, இப்படியாக அவர் பல காரியங்களையும், சமாதானம், சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கும்படியாக அவர் என்ன செய்தார்? துக்கப்பட்டார், அவர் வேதனைப்பட்டார். அவர் என்ன செய்தார்? தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று ஒரு பெரிய டிப்ரெஷனுக்குள்ளாக போனார். இப்படியெல்லாம் அவர் அவர் உயிரை விட்டார். பிரியமானவர்களே, இப்படியாக இயேசு கிறிஸ்து சிலுவையில எல்லாவற்றையும் சம்பாதித்ததினாலே அவர் சொன்னார், நான் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய வந்தேன்? உண்டாக்க வந்தேன். நானே தேவனுடைய ராஜ்யத்தை உண்டாக்க வந்தேன் என்று சொன்னார் இல்லையா? அப்ப தேவனுடைய ராஜ்யத்திலே இவ்வளவு காரியங்களும் அவர் செய்து முடித்து சென்று விட்டார். அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் நாம் விசுவாசத்தோடு கூட இதையெல்லாம் நாம் பெற்றுக்கொள்கிறோம் அல்லவா? அப்ப இருளின் ராஜ்யத்துல என்ன இருக்கிறது? பிசாசானவன் இருக்கிறான். அவன் தான் பிரியமானவர்களே நம்மை வியாதிகளை, கர்த்தர் இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தார்? அவன் ஜீவன் உண்டாகவும் இந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லி இருக்கிறார் இல்லையா? நானே நல்ல மேய்ப்பேன், நான் எப்படி இருக்கிறேன், நான் உங்களுக்கு ஜீவனை கொடுக்க வந்தேன். ஆனால் இந்த பக்கம் பாருங்க, இந்த பக்கம் என்ன நான் சொன்னேன்? இருளின் ராஜ்யம்னா இதுக்கு கட்டாயமா ஆப்போசிட்டா தான் இருக்கும். அதுல பிசாசு ஆளுகை செய்கிறான். அவன் மக்களை வியாதிகள், வறுமைகள் கொடுத்து, துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாம் கொடுத்து என்ன செய்கிறான் என்றால், அவன் தேவனை மறக்க, தேவனுடைய வழியில நாம் நடப்பதை மறக்க, நாம் வெற்றுள்ள வாழ்க்கை வாழ்வதை தடுக்க அவன் முயற்சிக்கிறான். பிரியமானவர்களே, எனவே இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வியாதி என்பது தேவன் கொடுப்பது அல்ல. அது சாத்தான் மக்களுக்கு டிஸ்டர்பன்ஸ்க்காக வேண்டிய அந்த மாதிரி காரியங்களுக்காக அவன் கொடுப்பதை ஒழிய, இயேசு கிறிஸ்து நம்ம இதை கொடுத்து இந்த பிள்ளைங்களை நம்ம சோதிப்போம். இந்த கை அவனுக்கு தப்பு செஞ்சான்ல, இந்த கை ஒடியட்டும், அவன் தப்பு செஞ்சா கால் ஒடியட்டும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் செய்வதில்லை. அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, சோதிக்கப்படுகிறவன் எப்படி? அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுப்புண்டு அவன் நடக்கிறான். தேவையில்லாத வழிக்குள்ள குழியை நோக்கி போய் விழுந்தா, தண்ணி இருக்கிற இடத்துல போய் விழுந்தா, இப்படி தண்ணி இருக்கிற இடத்துல நீங்க நடந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அது வழுக்கிற மாதிரி இடமா இருந்தா கட்டாயம் அது வழிக்கு நீங்க கீழே விழதான் செய்வீங்க. ஆனா நீங்க என்ன செய்யணும்? ஞானமா அந்த வழி, இது வழுக்கிற வழி பாரு. இங்க நிறைய பேர் வலிக்கு கீழே விழுந்திருக்காங்க. இந்த இடத்துல போய் நானும் போனா நானும் வலிக்கு விழுந்துருவேன். ஆனா நான் போகலன்னா இந்த பாதையை தேர்ந்தெடுக்கலன்னு சொல்லிட்டு நீங்க நகர்ந்து போயிடணும். இதுதான் நம்ம செய்யக்கூடிய, நம்ம செய்கிற தவறுனால்தான் நம்ம கீழே விழுகிறோமோ தவிர தேவன் நம்மை சோதிக்கிறவர் அல்ல. பிரியமானவர், சரிங்களா? சரிங்க, இப்ப சில காரியங்களை உங்க நிறைய சுகமாக்கும் காரியங்களை நீங்க கற்றுக்கொள்கிற பொழுது, அதை சுகமாக்குற காரியங்கள் நீங்க கற்றுக்கொள்வோம், நிறைய சந்தேகங்கள் வரும். இந்த சந்தேகங்களை பத்தி சொல்ல போயிட்டோம். தேவனாலே எல்லா நோய்களும் குணமாக்க முடியுமோ, அவராலே குணமாக்க முடியாத நோய்கள் எதுவும் கிடையாது. பிரியமானவர்களே, அப்ப இந்த நோய்களை இந்த நோய்கள் ஏன் வருகிறது, எப்படி வருகிறது, இந்த நோய்களிலிருந்து நாம் எப்படி சுகமாக்குவது, நம்மளே நாம் சுகமாக்கி கொள்ள முடியுமா? அப்போ நீங்க போறீங்க, போய் பாஸ்டர்ஸ்ட போய் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜெபிக்க வருவாங்க. உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, சுகமாக்கும் கூட்டங்களுக்கு என்ன செய்வீங்க, நீங்க போயிருப்பீங்க. போயிருக்கும் போது என்ன நடக்கும்? நீங்க ஜெபிப்பீங்க. ஜெபிச்சோன்னு உடனே சுகம் கிடைக்கும். ஆனால் திரும்பவுமாக நீங்க திரும்ப அந்த நோய் திரும்பவுமாக அநேகருக்கு வருவதற்கு சான்சஸ் இருக்கு. பிசாசு விரட்டப்பட்டா கூட திரும்ப கூட வருவதற்கு சான்சஸ் இருக்கு. ஏன்? அவங்க விடுதலை இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினாலே செய்கிறார்கள். ஆனால் அதற்கப்புறமாக உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? திரும்பமாக அந்த சாத்தான் ஒரு காரணத்துக்காக வந்திருப்பான். அதாவது இப்ப நீங்க ஒரு தவறு செய்துட்டீங்க, அதனால அந்த சாத்தான் ஒரு தவறான ஒரு காரியத்தை நீங்க செய்கிற பொழுது
ஒரு மோசமான ஒரு படமே பார்க்குறீங்க, மோசமான காரியங்களை நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்கன்னா நிச்சயமாகவே உங்களுக்கு அது வந்துடும். அது எப்போயாவது ஒரு தடவை அந்த சான்ஸ் கிடைக்குமா, அந்த மாதிரி கிடைக்குமா அப்படின்னு சிந்திக்கும். இதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடிய கொஞ்ச நாட்கள், அந்த நாட்கள் ஒரு நன்மையான நாட்களை கழிக்க விடாதபடிக்கு செய்யக்கூடிய சாத்தானுடைய சதிகளாக இருக்குது. அப்போ நீங்கள் அந்த காரியத்தை நீங்கள் இது பண்ண, உங்களுக்கு ஒருத்தவங்க ஜெபிக்கிறாங்க, இந்த பாவத்தினால தான் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குன்னு ஜெபிச்சு விடுறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பேய் இருக்கும் அல்லது ஒரு அசுத்தாவே இருந்துச்சுன்னு வைங்க, இந்த அசுத்தாவே அலக்கழிச்சு போயிடுச்சு. ஆனால் நீங்கள் திரும்பவுமாக அதே செய்கிற பொழுது என்ன செய்றீங்கன்னா, நீங்கள் திரும்பவுமாக அந்த சாத்தான் வருவதற்கு நீங்கள் என்ன செய்யணும், அவனை அழைக்கிறீர்கள் அல்லது கதவை திறந்து விடுகிறீர்கள், அல்லது அவன் என்ன செய்யறான் முழுதுமாக உங்களை வரான். அதனால தான் இது நம்ம எப்படி இந்த வியாதியிலிருந்து முழுவதுமாக சுகம் பெற்றுக்கொள்வது, எப்படி நம்மளுடைய சுகத்தை தக்க வைத்துக் கொள்வது என்ற பல காரியங்களை நம் கிறிஸ்தவர்களாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்கள். இப்பொழுது பாருங்க, இப்ப சில நோய்கள், அதாவது ஒரு நோய்களுக்கு சில அறிகுறிகள் இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு சில அறிகுறிகள் தோன்றும். அறிகுறிகள் தோன்றின உடனேயே நம்ம என்ன நினைப்போம்னா, நிறைய பேர் இந்த மாதிரி இருக்கு சிம்டம்ஸு, அதனால எனக்கு இந்த நோய் வந்துருச்சு, அல்லது இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கனால இந்த நோய் இருக்கு. உடனே நம்ம என்ன செய்வோம், யூடியூப்பை பார்ப்போம், அதில் பார்ப்போம் இந்த நோயிலிருந்து எப்படி விடுபடுவது, அப்புறம் அந்த நோய்க்கு என்னென்ன சாப்பிடணும், இப்படின்னு சொல்லி அந்த நோய்களை பற்றியே நீங்கள் சிந்தித்து கொண்டிருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு அறிகுறி தான் இருந்திருக்கும், நோய் வந்திருக்காது. ஆனால் நீங்கள் சிந்திக்க 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 அதுவே வந்தது போல உங்களுக்கு தோன்றும் பிரியமானவர்களே. இது ஒரு ரகசியம். இந்த ரகசியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பாருங்க, இப்ப நானும் இந்த மாதிரி நிலைமையில இருந்திருக்கேன். எப்படின்னா, சில சமயத்துக்கு ப்ரெஷர் கூடும். ப்ரெஷர் கூடனோடனே எப்படி ப்ரெஷர், உப்பு ரொம்ப சாப்பிட்ருக்கேன், ப்ரெஷர் கூடியிருக்கு, ஏன் ப்ரெஷர் கூடுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செய்வேன், நான் யோசிக்க ஆரம்பிச்சிருவேன். ஆனால் உண்மையில நம்ம சில பழக்க வழக்கங்கள், நல்லா தண்ணி குடிக்காமல் இருந்திருப்போம், அல்லது சொன்ன மாதிரி உப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டு சாப்பிட்ருப்போம், இல்லது இந்த மாதிரி காரியங்களால் நம்மளுக்கு ப்ரெஷர் சில சமயங்களில் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. சில சமயத்தில் ப்ரெஷர் கூடுறதுக்கு கோபப்பட்டு சில பேர் கத்துவாங்க. இதுதான் இது கூட அதாவது பிபி கூடும். அப்படி கூடுகிற பொழுது நம்ம உடனே இது நமக்கு வந்துருச்சு, எனக்கு பிபி வந்துருச்சு, நான் ஒரு நாள் இப்படி செய்யப்படுறேன். அப்போ பேசும்போது எனக்கு என்னது ப்ரெஷர் இருக்குது, பிளட் ப்ரெஷர் இருக்குது, நான் இப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதையே யோசித்து கொண்டிருந்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரெஷர் கூடவே தான் இருக்கும். ஆனால் ஒரு தடவையும் கர்த்தர் எனக்கு சத்தியத்தை சொல்லி கொடுத்தார். இது இந்த ப்ரெஷர் இயேசுவின் நாமத்தில் நிற்போம், இது நமக்கு உரியதில்லை. ப்ரெஷர் பற்றியே நீங்கள் சிந்திக்காம வேதத்தை வாசிங்க, பைபிளை வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரை பாடல் பாடி துதிங்க. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை பேசிட்டு இருங்க. அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு என்ன இருக்காது, கர்த்தர் நல்லவர், அவர் நோயிலை நீக்க வல்லவர், அவர் அப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் வாசித்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யாது, அந்த நோய் அறிகுறிகள் எதுவுமே இருக்காது. அப்போ எனக்கு இந்த மாதிரி இருந்தால் நினச்சேன், ஒருவேளை நம்மளுக்கு ஏதாவது ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குமோ, ஆனால் அம்மா அப்பாவுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம், இதெல்லாம் சாத்தான் கொடுக்குற தந்திரமான சிந்தனைகள். அவன் நம்மளுடைய சிந்தனைகள் தாக்கி சில காரியங்களை கொடுக்குறான். பிரியமானவர்களே பாருங்க, இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இந்த மாதிரி சூழ்நிலைகள் உங்களுக்கு அமைகிற பொழுது இது என்னன்னா, சாத்தான் உங்களுடைய சிந்தனைகளை தொட ஆரம்பிக்கிறான். இந்த சிந்தனைகளை அவன் ஆக்குபை பண்ணிக்குவான். உனக்கு அப்படி இருக்கு, இப்படி இருக்கு. அப்போ நீங்கள் நல்ல உற்சாகமாக இருக்கிறவங்க கூட நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, ஐயோ நமக்கு நோய் இருக்கும், நம்ம இப்படி இருக்கோமோ, அப்படி இருக்கும், அப்படி நான் கூட பேசினா கூட எனக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்குது, நீங்கள் பேச ஆரம்பிச்சுவீங்க. ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணங்கள் எதுவுமே இந்த நோய் நமக்கு சொந்தமானது அல்ல. நாம் கர்த்தருடைய கிருபையினாலே நம்ம எப்படிப்பட்ட புதிய சிருஷ்டியாக உண்டாக்கப்பட்டிருக்கிற பிரியமானவர்களே. எனவே சாத்தான் என்ன செய்வானா, இந்த மாதிரி எண்ணங்கள் மூலியமாக அதையே சிந்திக்க வச்சு, நம்ம அதையே பேச வச்சு, அதே உள்ளதுக்கு ஆக்கி விடுகிறான். எனவே சாத்தானுடைய வேலை என்னன்னா, மெதுவாக சில சிம்டம்ஸை கொடுப்போம். அந்த சிம்டம்ஸை நீங்கள் பார்க்கிறப்ப, எதுக்காக அந்த சிம்டம்ஸை கொடுக்குறான்னா, உங்களை பயமுறுத்த, உங்களை நம்பிக்கை இழக்க செய்ய, அவிசுவாச சிந்தனைகளை கொண்டு வர உங்களை அவன் செய்வான். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நீ என்னது, என்னோட உடலுக்கு சொந்தம் கிடையாது, இது நீ எங்கேயோ வந்தது, இயேசுவின் நாமத்தில் போ என்று நீங்கள் ஜெபிக்கிற பொழுது, நீங்கள் சொல்லுகிற பொழுது, அதுக்கு நீங்கள் உரிமை கொண்டாடாத பொழுது அது என்ன ஆகுனா, அது தன்னால் உங்களை விட்டு போகும் பிரியமானவர்கள். அதை பற்றி தான் எனக்கு சொல்ல போகிறேன். அப்போ நான் நினச்சிருந்தேன் ஹார்ட்டில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குமா அப்படின்னு. டெஸ்ட்டு, அப்போ அவங்க டெஸ்ட்டு இங்கே சிங்கப்பூரில் உடனே கொடுக்க மாட்டாங்க, ஒரு 3 மாதம் 6 மாதம் தள்ளி சொல்லுவாங்க. ஆமாம், அந்த 3 மாதம் டெஸ்ட் வரைக்கும் நம்மளுக்கு ஒரே இது குறைக்க இது சாப்பிடணும், அது குறைக்க இது சாப்பிடணும், இது சாப்பிடவே கூடாது அப்படியெல்லாம் தோணும். ஆனால் தோணுச்சு. அப்புறம் நம்ம போய் டெஸ்ட்டு பண்ணிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா டாக்டர் சொன்னாங்க, ஒன்றுமே இல்லை, உங்கள் ஹார்ட் ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா ஃப்ளோ ஆகுது, பாடியில் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொன்னார். இது தெரிஞ்சுதான். இப்போ அதே மாதிரி ப்ரெஷர், அதோட போன ப்ரெஷர் தான், அதுக்கப்புறம் இந்த ப்ரெஷர் வரல. இதெல்லாம் எதுக்குன்னா, நான் புரியாமல் இருந்துச்சு கொஞ்ச நாள். ஏன்னா
அதை ஏன் நினச்சிக்கிட்டு அதுக்குள்ள காரியங்களை பார்த்துட்டு டாக்டரை பார்க்க அங்கே பார்க்க இது பார்க்க இதை பற்றிய காரியங்களெல்லாம் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ண அதுக்குள்ளே புக்ஸ்லாம் படிக்க இப்படி இருக்கும் பொழுது நம்ம ஊழியம் செய்து கொண்டிருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையை சாத்தான் என்ன செய்ய பார்க்கிறான், அவன் டிஸ்ட்ராக்ட் பண்ண பார்க்கிறான். அந்த குறிப்பிட்ட நேரங்களை வந்து நம்ம கர்த்தருக்கென்று செலுத்தக்கூடிய நேரங்களை, குடும்பத்திலே சந்தோஷமாக நம்ம நேரங்களை கழிக்க வேண்டிய நேரங்களை அவன் என்ன செஞ்சுக்கிறான், அவன் கொள்ளையடிச்சிடான். அப்போ நீங்கள் அதை பற்றியே நினச்சிட்டு ஒரு 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 வாரத்துக்கு கூட நீங்கள் வந்து அந்த சோகத்திலே தான் இருப்பீங்களே தவிர நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் முன்னேற வேண்டும் என்று நம்ம யோசிக்க மாட்டோம். அதுக்கு தான் நம்ம எல்லாரும் சொல்கிறாங்க, தினம்தோறும் வேதம் வாசித்து நீங்கள் என்ன செய்யணும், ஜெபிக்க வேண்டும், என்ன செய்யணும், பாடலை பாட வேண்டும். அப்படி பாடலை பாடி வேதத்தை தியானிக்கிற பொழுதுதான் கர்த்தர் எனக்கு இந்த கருத்துக்களை, இந்த எண்ணங்களை, இந்த வேதத்தினுடைய வெளிச்சங்களை கர்த்தர் கொடுத்தார். இப்போ அதுலேருந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டேன். எந்த விதமான சிம்டம்ஸ் வந்தாலும் அது வந்து எனக்குரியது கிடையாது. இயேசு நாமத்தில் கெட் அவுட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அறிகுறி எதுவுமே இருக்காது. நம்மளுடைய சரீரமானது ஆவி, ஆத்மா, சரீரம் என்று மூன்று இதாக நம்ம ஒரு பிரிவுகளாக நம்ம இருக்கிறோம். ஆனால் வந்து எப்படின்னா மூன்றுமே ஒன்றாக இணைந்து நம்ம வந்து பாடியாக இருக்குது இல்லையா. இந்த 3 காரியங்கள் பாருங்க. ஷீலாவாகிய நான் அப்படின்னா நான் தான் ஆவி மனிதன் தான் நான் பேசுறேன்ல, நான் தான் ஆவி மனிதன். ஓகே, ஷீலாவாகிய நான் வந்து எப்படி இருக்குதுன்னா சரீரமாகிய இந்த வீட்டில் நான் வந்து இருக்கேன். இப்போ இது வந்து என்னது, எனக்கு ஒரு வீடு மாதிரி இந்த சரீரம், தேவன் வாழ்கிற ஆலயம், இதுக்குள்ளே நான் இருக்கேன் இல்லையா. அப்போ ஆவி எனக்குள்ள இருக்கிறது, எனக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நான் வந்து எனக்கு ஒரு ஆத்மாவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப ஆவினா என்னது, ஆவி வந்து என்ன செய்கிறதுன்றா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் என்றால் புதிய சிருஷ்டிகளாக மாற்றியிருக்கிறார். புதிய சிருஷ்டியாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறதுனால பிரியமானவர்களே, நம்முடைய ஆவியானது ஒரு பெர்ஃபெக்டானதாக மாறுகிறது. ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றுமே ஒரே நேரத்தில் என்ன செய்யப்படுகிறது இல்லை, வந்து கிறிஸ்துவை வந்து முழுவதுமாக பெர்ஃபெக்டாக மாறுவதில்லை. முதல்ல வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா உங்கள் அதாவது ஆவியிலே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறீர்கள். ஏற்றுக்கொண்ட உடனே என்ன ஆகிறது என்றால் உங்களுடைய ஆவி பெர்ஃபெக்டாக மாறுகிறது. மரித்தீர்கள் என்றால் நீங்கள் பரலோகத்துக்கு தான் செல்வீர்கள். ஏனென்றால் உங்கள் ஆவி கிறிஸ்துவினாலே புதிதாக மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எனவே பிரியமானவர்களே, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் அவன் எப்படிப்பட்டவனாக மாறுகிறான், புதிய சிருஷ்டியாக மாறுகிறான். அப்போ ஆவி வந்து என்ன பண்ணுது, புதிய சிருஷ்டியாக மாறிவிட்டது. ஆனால் இன்னும் நம்ம கூட இன்னொன்னு இருக்கு, ஆவி, ஆத்மா, சரீரம் 3 இருக்கு இல்லையா. ஆவி ஏற்றுக்கொள்வது ஆத்மாவை பாருங்க. ஆத்மா என்பது என்னவென்றால் நம்மளுடைய மனம், சோல் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்களே, அது என்னன்னா நம்முடைய மனம். அதே மாதிரி தீர்மானத்தை எடுக்கக்கூடிய, முடிவுகளை எடுக்கக்கூடியது, எண்ணங்கள், இதெல்லாம் சேர்ந்ததான் என்னது நம்மளுடைய ஆத்மா. இந்த ஆத்மா தான் டிசிஷன் மேக் பண்ணும், என்ன செய்யணும், எது செய்யணும், எது செய்யக்கூடாது என்பதை அதுதான் வந்து செய்யும். அதே மாதிரி அது வந்து அந்த ஆத்மா எப்படிப்பட்டது, எண்ணங்கள் வந்து ஆத்மா. அடுத்ததாக எந்த தீர்மானங்களையும் அது வந்து செய்யக்கூடியதாக இருக்கிறது, அப்படிப்பட்டதாக இருக்கிறது. அது என்னது, ஆத்மா. இந்த ஆத்மா வந்து உடனே வந்து எல்லாவற்றையும் வந்து மாறாது. இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ ஆவி இருக்கு இல்லையா, இந்த ஆவி வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால அது என்ன பண்ணும், கர்த்தருடைய வார்த்தைகளை படிக்க, மற்ற காரியங்களை கேட்க, ஜெபிக்க, இப்படிலாம் இருக்கிற பொழுது இந்த ஆத்மா என்ன செய்கிறது என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து டிசிஷன் மேக் பண்ணும். அதனால் அது என்ன செய்யுது, அது டிசிஷன் மேக் பண்ணுறதுல தான் இருக்குது ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. அது வந்து தீர்மானம் எடுப்பதில் தான் இருக்கிறது. எது, அந்த சோல், அதாவது ஆத்மா. இப்போ அந்த ஆத்மா வந்து சரி, வேதத்தை வாசிக்கிறதுனால ரொம்ப பிரயோஜனம் இருக்கு, ஆண்டவரை நம்ம ஏற்றுக்கொண்டுட்டோம், நிறைய வார்த்தைகள் ஆண்டவர் வந்து வேதத்தில் சொல்லி இருக்கிறாரு, அதெல்லாம் கேட்கிற பொழுது அது நமக்கு ஜீவனாயும் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்குன்னு வசனம் சொல்லுகிறது. எனவே நம்ம இப்போ அதெல்லாம் வாசிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஆத்மா வந்து என்ன செய்யணும், டிசிஷன் மேக் பண்ணணும். சில பேருக்கு இந்த ஆத்மா வந்து தீர்மானம் பண்ணாது. இப்போ இந்த ஆத்மா தீர்மானம் பண்ணுனா என்ன நடக்கும், அது வேதத்தை வாசிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அதில் பைபிளை போட்டுக்கோ, நீங்கள் விசுவாசிங்கன்னு போட்டுக்கோ. இப்போ இந்த ஆத்மா என்ன செய்யும், ஓகே நான் விசுவாசிக்க ஆரம்பிக்கும். இப்படியாக இந்த ஆத்மா வந்து மாறுகிறது வந்து கிறிஸ்தவ வாழ்க்கையில நடக்கிறதா இருக்கிறது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நடக்கிறது. சில பேர் என்ன பண்ண மாட்டாங்க, பாதியில ஏற்றுக்கொண்டு முழுவதுமாக வேதத்தை வாசிக்காத மக்கள் என்ன செய்வாங்கன்னா, அந்த வேதத்தை வாசிக்க அவங்க டிசிஷன் எடுக்கல, தீர்மானமே எடுக்கலைன்னா அந்த ஆத்மா வாழ்ச்செடியாது. ஓகே, அப்ப இந்த ஆத்மா வாழ்வது போலதான் என்ன செய்யணும், நம்ம சரீரம் அடுத்ததாக இருக்கிறது, 3ஆவதாக சரீர மனிதன் இருக்கிற அந்த ஆத்மா வாழ்வது போலதான் சரீரமானது வாழ முடியும். உங்களுக்கு
தெரிஞ்ச வசனம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இது எங்க போட்டிருக்குதுன்னா 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க விரும்புகிறேன். அப்ப இந்த ஆத்துமா சரியானபடி இருந்துச்சுன்னா சரீரமானது செழிப்புள்ளதாக இருக்கும். இப்ப ஆத்துமா டிசிஷன் மேக் பண்ணுது, அதாவது தீர்மானத்தை எடுக்குது. அதனால என்ன சொல்லும், ஓகே நீ நல்ல ஸ்டாஃப் நல்ல இதானே சாப்பிடு, நல்ல காரியங்களை நீ சிந்தி, நல்லதா தேவனோட நேரத்தை செலவழி, பரிசுத்தமான வாழ்க்கை வாழு, உன் கண்களை பரிசுத்தமானதை பார்க்கறதுக்கு அனுமதி, காதுகளில் கண்டதெல்லாம் நீ கேட்காத அப்படின்னு சொல்லி தீமையான காரியங்களை செய்யாத, தீய காரியங்களை செய்வதற்காக ஓடாத என்று சொல்லி இந்த ஆத்மாவானது என்ன செய்யுது, சரீரத்துக்கு சொல்லி கொடுக்குது. அப்ப அதை கேட்டு அந்த டிசிஷனை கேட்டு இது நடந்ததுன்னா எப்படி நடக்கும், ஆத்மா சொன்னா அதுவா டிசிஷன் மேக் பண்ணுது. அதனால சரீரம் இருந்தாலும் அது என்ன சொல்லுதோ அதான் சரீரம் செய்யும். என்ன சிந்திக்கிறோமோ அதுதான் நம்ம செய்வோம் இல்லையா? வேற ஒரு ஆள் சிந்திக்கிறத நம்ம செய்வோமா? செய்ய மாட்டோம். நம்ம என்ன சிந்திக்கிறோமோ அதுதான் செய்வோம். வேற ஆள் எத்தனை வாட்டி சொன்னாலும் நம்ம என்ன சிந்திச்சுட்டு இருக்கோம் அதைத்தான் நம்ம செஞ்சுட்டு இருப்போம். அதே மாதிரிதான் சிந்தனை இதோட ஜாயின் பண்ணி இருக்கிறதுனா இந்த ஆத்மாவோட இருக்கு. சிந்தனை என்பது ஆத்மாவை சார்ந்தது இருக்குது. சரீரம் என்பது நம்ம என்ன செய்கிறோம், பல காரியங்களை நம்ம செய்கிறோம். நம்ம மற்றவர்களோட பேசுகிறோம், பல காரியங்களை பார்க்கிறோம், பல கருத்துக்களை நம்ம எழுதுகிறோம். இப்படிப்பட்ட எல்லா காரியங்களும் நம்ம செய்கிறவங்களா இருக்கோம். இதுக்கு எல்லாத்துக்குமே இடையில எது இருக்குது, இந்த ஆத்மா இருக்கிறது. அது ஆவியிலிருந்து சில காரியங்களை இந்த ஆத்மா பெற்றுக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அது பரிபூர்ணமாக வளர்ச்சி அடைஞ்சு என்ன செய்கிறது, சரீரத்துக்கும் குடிக்கிறது, சரீரமும் இந்த மாற்றங்களை அடைகிறதா இருக்கிறது. பிரியமானவர்களே, சரிங்க. இப்ப இந்த உங்களுக்கு சொன்னேன், ஆவி ஆத்மா சரீரம் என்று 3 சொன்னேன். முதல்ல என்ன தெரியுது, ஆவி நல்லா கருத்துக்குள்ள வருகிறதா, அப்ப என்ன செய்யுது, ஆத்மா டிசிஷன் எடுக்கணும்னு சொன்னேன். கடைசியில சரீரத்துக்கு அதனுடைய பலன்கள் சரீரத்திற்கு கிடைக்கிறது. சரிங்களா? நீங்கள் ஆவி ஆத்மா சரீரம் என்று சொன்னேன். இந்த ஆவி மனிதன் என்ன செய்யலாம், கர்த்தருடைய ஜீவனை பெற்றதுனால அவன் ரொம்ப வெளிச்சமா இருப்பான், ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பான், ரொம்ப கர்த்தருடைய காரியத்துல ரொம்ப ஆர்வமா இருப்பான். இப்போ பாத்தீங்கன்னா இந்த டிசிஷன் மேக்கிங் என்ன சொன்னேன் நான், சோல். இப்ப இந்த சோலானது நமக்கு ஒரு நோயின் அறிகுறிகள்லாம் நமக்கு தெரிகிற பொழுது இந்த சோல் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த சோல் எப்படி இருக்குதுன்றத பொறுத்து இருக்கு. இந்த சோல் தானே எல்லாத்தையும் டிசிஷன் மேக் பண்ணுது. அது வேதத்தை வாசிக்க, அந்த வேதத்துல இருக்க சில கருத்துக்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, எப்படி சொல்லலாம், உதாரணத்துக்கு இயேசுவின் தழும்புகளாலே சுகமானீர்கள் ஒரு வசனம் இருக்கு, அது வேதத்துல இருக்கு. அப்போ வேதம் உங்களை பற்றி என்ன சொல்லுகிறது, 2000 வருடத்திற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டு விட்டால் அவருடைய தழும்புகளாலே நீங்கள் சுகமானீர்கள் என்று போட்டிருக்கோம். நீங்க படிச்சீங்கன்னா இயேசுவின் தழும்புகளாலே நீங்கள் சுகமானீர்கள். அப்போ இயேசுவின் தழும்புகளாலே சுகமானீர்கள் என்று வேத வசனம் சொல்ல, உங்களுடைய பாடி என்ன சொல்லுது, உங்க உடம்பு என்ன சொல்லுது, இல்ல எனக்கு இங்க பெயின் இருக்கு, இங்க பெயின் இருக்கு, எனக்கு இங்க தலைவலிக்குது, எனக்கு இது செய்யுது, எனக்கு அப்படி பண்ணுது, அதனால எனக்கு இந்த நோயா இருக்கலாமான்னு நினைக்கிறேன், அந்த நோயா இருக்கலாமா நினைக்கிறேன், வலிக்குது வலிக்குது வலிக்குதுன்னு உங்க பாடி சொல்லுது. அப்போ உங்களுடைய அந்த ஆத்மாவானது எதுக்கு அது செவிசாய்க்குதோ, எதை செய்யணும்னு முடிவு பண்ணுதோ அதுதான் உங்க வாழ்க்கையில் நடக்கும். அப்ப அது என்ன பண்ணுது, உங்க ஆத்மா ஏற்கனவே பைபிளை படிக்காதவங்க படிப்பாங்க, படிச்சவங்க என்ன செய்வாங்க, இந்த வார்த்தைகளை விசுவாசிப்பீங்க, அந்த வார்த்தைகளை தான் நீங்க நம்புவீங்க. இப்ப உங்களுக்கு நோய் இருக்கா இல்லையா, பாடி வலிக்குதா வலிக்கலையா, இந்த நோய் உங்க உடம்புல வருமா வராதா, இதெல்லாம் எது முடிவு பண்ணணும், உங்களுடைய ஆத்மா தான். நீங்க தான் முடிவு பண்ணணும். நீங்க தான் எப்படி முடிவு பண்ணணும், இல்ல வேதம் சொல்றதா உண்மை, நான் இயேசுவின் தழும்புகளாலே சுகமாகி விட்டேன், நான் இயேசுவின் தழும்புகளாலே சுகமாகி விட்டேன், இந்த நோய் என்கிட்ட சரீரத்துல வருவதற்கு அதிகாரமே கிடையாது, இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, நான் இயேசு கிறிஸ்துவினாலே, கிறிஸ்துவோடைய சரீரம் எப்படி இருக்குது அப்படியே நானும் இருக்கிறேன், அவர் எப்படி இருக்கார், நல்ல ஆரோக்கியம் உள்ளவராக இருக்கிறார், அவர் உடம்புல நோய் நொடிகள் இல்லை, அவர் உடம்புல ப்ரெஷர் இல்லை, அவர் உடம்புல சுகர் இல்லை, அவர் உடம்புல கேன்சர் இல்லை, எதுவுமே இல்லை, கிட்னி எதுவுமே இல்லை. அப்போ அவரை போலதான் நானும் இருக்கேன் என்ற சத்தியத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்ம மைண்ட்ல கொண்டுட்டு வரணும். அப்படி கொண்டு வருகிற பொழுது இந்த பெயின் நம்ம என்ன நினைப்போம், இது போலியாக வருகிறது, இதுக்கு நமக்கு இடமே இல்லை, இயேசுவின் நாமத்துல கெட் அவுட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் நாமத்துல வெளியேறு, இந்த அறிகுறியை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இயேசுவின் நாமத்துல வெளியேறு என்று சொல்லி நீங்கள் வாயில கூட அடிக்கடி சொல்லணும். இப்போ உங்களுக்கு தலைவலிக்குதா, இயேசுவின் நாமத்தில் தலைவலி நிற்போம், இயேசுவின் நாமத்தில் அப்படி நீங்க சொல்லுங்க, வாயில சொல்லுவீங்க. செகண்ட், உங்க மைண்ட்லயே நீங்க நினைக்கிற பொழுது உங்க மைண்ட்ல மைண்ட் அளவில் நீங்க என்ன செய்யல, டிசிஷன் அதாவது தீர்மானம் எடுக்கவில்லை, இந்த நோய்
இதுக்குள்ள நோய், எனக்குள்ள இந்த நோய் என்று சொல்லி நீங்கள் தீர்மானம் எடுக்கவில்லை. அப்படி நீங்கள் தீர்மானம் எடுக்கவில்லை என்றால் நீங்கள் பரிபூர்ணமாக நீங்கள் சுகத்தை பெற முடியும். பிசாசினுடைய எல்லா அந்தகார சக்தியின் வல்லமைகளிலிருந்தும் நீங்கள் விடுபட முடியும். ஆனால் அதற்கு பதிலாக இல்லை, இது ஒருவேளை ஆண்டு சொன்னது பொய்யா இருக்குமோ, இது எல்லாத்துக்கும் இந்த இது செயல்படுமா, அல்லது இந்த இயேசு தலைமையில் சுகமடைன்னு சொன்னது எனக்கும் நடக்குமா அப்படின்னு சில பேர் சந்திப்பாங்க. இது உண்மையா இருக்குமா, இது பொய்யா இருக்குமா, இது பாதி உண்மை பாதி பொய்யா இருக்குமா என்று சொல்லி நீங்கள் தேவனுடைய வசனங்கள், அது நிறைய வசனங்கள் இருக்கு, நான் வருகிற காலங்களில் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்போ அந்த வசனங்கள் எல்லாமே நீங்க பார்க்கிற பொழுது இந்த வசனங்கள் எப்படி இருக்கு, ஆவியாயும் உண்மையுமா இருக்கிறது. அது ஒரு மனிதன் மாதிரி அது இருக்குது, அந்த ஆவியோட உள்ளதா இருக்குது. வயது வசனங்கள்லாம் ஜீவனா இருக்குது. அப்படிப்பட்ட அந்த வேத வசனங்களை நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா, பிலீவ் பண்ணும்போது அதையே உண்மை நீங்க நினைக்கும் போது, இதுக்கு நீங்க உண்மை நீங்க நினைக்க மாட்டீங்க. இல்ல, இந்த வழியெல்லாம் போலியானது, என்னை இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கார், அவருடைய தலைமையில் நான் சுகமாகி விட்டேன் என்று சொல்லி நீங்கள் நினைக்கிற பொழுது கட்டாயமாக பிரியமானவர்கள் உங்களுக்கு வியாதியில் இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். நிறைய பார்த்தீங்களா, டிப்ரெஷன், பல நோய்கள் பார்த்துருக்கீங்களா, எல்லாமே என்னன்னா இந்த நோய்களை பற்றியே சிந்தித்துட்டு இருக்கிறது, இந்த பிரச்சனைகளை பற்றியே சிந்தித்துட்டு இருக்குது, இந்த கவலையை பற்றியே சிந்தித்துட்டு இருக்குது. இதையெல்லாம் உங்கள் மைண்ட்லேருந்து கொஞ்சம் நேரம் எல்லாவற்றையும் விலக்கி விட்டு நீங்கள் உங்கள் மைண்டை என்ன பண்ணணும், பைபிள் வாசிக்க, பாடல்களை பாடி துதிக்க. பிரியமானவர்களே, நாங்கள் இந்த தேவனுடைய சுகமாக்கும் வல்லமை என்ற டாப்பிக்கை நாங்கள் எடுக்கிற பொழுது எந்த பாடல்களை பார்த்தாலும் எல்லா பாடல்களும் சுகமாக்கும் வல்லமையை மக்களுக்கு கொடுக்கிறதா இருக்கிறது. அப்படி என்றால் தேவனுடைய வார்த்தைகளால் அந்த பாடல்கள் பண்ணியிருக்காங்க. இந்த வார்த்தைகள் முழுதும் எப்படி இருக்குதா, நமக்கு சுகமாக்கவே, நீ கவலைப்படாத, நீ பலப்படு அப்படின்னு சொல்றதா இருக்கு. அப்ப அந்த டிப்ரெஷன் மாற்றுறதுலாம் என்ன பண்ணுதுன்னா, நம்மளை வேதத்தினுடைய வார்த்தையிலிருந்து நம்மளை திசை திருப்புது. உலக பிரகாரமான மக்கள் சொல்றது, அவங்கள சொல்றதே கேட்டு அவங்களுடைய சிம்டம்ஸ், அவன் இப்படி இருந்தான், இவன் இப்படி இருந்தான், அவன் அப்படி இருந்தான், அதனாலதான் எனக்கு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு நினைக்க வைக்கிறது சாத்தானுடைய தந்திரமாக இருக்கிறது. இப்ப நீங்க என்ன செய்யணும், வேதத்துல பாருங்க என்னென்ன எவ்வளவு கருத்து இயேசு சுகமாக்கி இருக்கிறார், எத்தனை சுகமா வல்லமையை நம்ம வேதத்தின் மூலியமாக நம்ம படிக்கிறோம் என்று சொல்லி பார்த்து நீங்க அதை புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்ல, வேதத்துல பாத்தீங்கன்னா பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு, அவருக்கு தெரியும் நீங்க பயப்படுவீங்க, நீங்க கலங்குவீங்க, நீங்க கஷ்டப்படுவீங்க என்று என்ன செய்யும் அவருக்கு தெரியும். அதனாலதான் வசனங்களை சொல்றாரு. இந்த வசனங்களின் படி நீங்கள் நடக்கிற பொழுது என்ன நடக்குது என்றால், உங்களுக்கு இந்த டிப்ரெஷன் ஆகுது, இந்த மனக்கவலையாவது எல்லாம் போகும். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் நீங்க ஒரு வேலைக்கு மனக்கவலைகள், டிப்ரெஷன் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்க பாருங்க, நான் சொன்னதுபடி நீங்க வேத வார்த்தைகள்ல எங்கெல்லாம் சுகத்தை பத்தி போட்டிருக்குதுன்னு சொல்லி அதெல்லாம் எடுத்து படிக்கிற பொழுது என்ன நடக்குது, அதை நோக்கி உங்க சிந்தனை போகுது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, உங்களுக்கு விசுவாசம் வருகிறது. ஓ ஆமா, கர்த்தரால சுகமாக்க முடியாது, வல்லமை சுகமாக்க முடியாது, நோய் இல்லை, அவருக்கு வல்லமை உண்டு அப்படின்னு விசுவாசிக்கிறீர்கள். விசுவாசிக்கிற பொழுது என்ன நடக்குதுன்னா உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கிறது. பிரியமான கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா. கர்த்தாவே, இந்த அருமையான வேலையிலும் இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே அப்பா, உண்மை நன்றோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனையோ மக்கள் இந்த வீடியோ செய்தியை கேட்க வந்திருக்கிறார்கள். அவர்கள் அநேகர் ஆண்டவரே பலவீனப்பட்டவர்கள் இருப்பார்கள். ஆண்டவரே அவர்களை கர்த்தாவே இந்த வேலையிலே நீர் தொடுவீராக. ஆண்டவரே உன்னுடைய விசுவாசத்தினாலே, நீ சொன்ன உன்னுடைய விசுவாசமே உன்னை ரட்சித்தது என்று நோயாளிகளை பார்த்து சொன்னீர் ஆண்டவரே. அப்படியே இந்த வேளையில விசுவாசம் இந்த மக்கள் மத்தியிலே உண்டாவதாக. உமானை சுகமாக்க முடியாத நோயில் எதுவும் இல்லை என்று உணரட்டும் ஆண்டவரே. இது பிசாசு கொண்டு வர தந்திரம் என்பதை அவர்கள் உணரட்டும். குடும்பத்திலே அவர்கள் ஆண்டவரை சரியாக ஆண்டவரை நேரத்தை செலவழிக்க முடியாதபடிக்கு இதிலே அவர்கள் இந்த நோய் நொடியை பற்றி சிந்தித்து அதிலே மூழ்கி இருக்க வேண்டும் என்று அவனுடைய திட்டமாக இருக்கிறது என்பதை உணரட்டும். கர்த்தாவே, இந்த வேலையிலும் கூட நீர் கொடுத்த அதிகாரத்தின்படி உம்முடைய கரத்தை ஆண்டவர் இந்த வேலையில நீங்க அங்க வைக்க போவதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் கொடுத்த அதிகாரத்தின்படி இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில் நாமத்தில் ஆண்டவரே, இந்த பிசாசின் அதிகார சக்தியின் வல்லமைகளை, நோய் நொடிகளை தந்திரமாக உண்டாக்கிற பிசாசின் கிரிகளை இயேசுவின் நாமத்தில் கட்டி அப்புறப்படுத்துகிறேன் ஆண்டவரே. சுகம் உண்டாவதாக, உம்முடைய வல்லமை இறங்குவதாக ஆண்டவரே. உம்முடைய வல்லமை ஒவ்வொரு மீதும் இறங்க முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்படியே நீங்கள் செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். அநேக சாட்சிகளை ஆண்டவரை நாங்கள் கேட்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.